சிஎஸ்கேக்கு நெட் பவுலரா இருக்கும்போது தோனியோட விக்கெட் எடுத்து என்ன வந்து நெட் பவுலரா கூட்டிட்டு போயிருந்தாங்க சிஎஸ்கே. நெட்ல கூட ப்ரோ ஒரே ஒரு டைம் நெட்ல எடுத்துட்டேன், அவ்வளவுதான். அது வந்து அது ப்ரோ அவர் விளையாடுவார். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேட்டிங் ஆடுவாங்க. ஒரு தடவை அவுட் ஆகுது, 1 மணி நேரம் பவுலிங் போடுறோம், ஒரு தடவை பாவம். நம்மளோட ஒரு ஹாப்பினஸ், அவ்வளவுதான். கார்ட் கிரைண்ட் ஆனாரு. ஸோ கொஞ்சம் நியூவர் பால் அது. ஸோ துபாயில செகண்ட் டே நினைக்கிறேன். ஹாப்பியா இருந்துச்சு. அதாவது ஓகே நம்ம வந்தோம், அதுக்கப்புறம் போய் அவரோட தாட் ப்ராசஸ்ல இருந்தா சீரியஸா ரொம்ப சீக்கிரம் மேலே போகலாம். ஏன்னா அவர் சொன்ன ஆன்சர் என்னன்னா, ப்ராக்டிஸ் ஓகே பண்ணுங்க, ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எங்க மேட்ச் கிடைச்சாலும் போய் விளையாடுங்க, என்ன சின்ன டோர்னமெண்ட் என்ன பெரிய டோர்னமெண்ட் எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போய் மேட்ச் ஆடிடுங்க. ஏர்போர்ட்ல இருந்து வரதுலேருந்து எல்லாமே சிஎஸ்கே பேஜ்ல போடுறாங்க. பார்க்கும்போதெல்லாம் இப்போ ரீசெண்டா இந்த லியோ தாஸோட அந்த ஒரு எடிட் பண்ணி எடுத்துட்டு வந்து பார்த்துட்டு எனக்கு கூஸ் பம்ஸே வந்துருச்சு. என்னடா கலக்குறாங்கடா அப்படின்னு. அவருக்கு முடியவே கூடாதுன்னு என்னோட ஃபீல். பட் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் அப்படின்னு நீங்க எதை கோட் பண்ணுவீங்க? என்னதான் டீம் என்னதான் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணாலுமே ஃபைனல்ஸ் யாரோட விளையாட போறாங்க அப்படின்னு சிஎஸ்கேவோட. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுதான் இவங்க தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. மும்பை இந்தியன்ஸ் ஆல்சோ வந்து நல்ல ஸ்டார் ஸ்டட்டட் சைடு எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா லீட் பண்றாரு. விராட் கோலி வந்து ஒரு 3 மணி நேரம் எல்லாமே ஹை இன்டென்சிட்டி. அவர் வராரு, வார்ம் அப் பண்றாரு, இன்டென்சிட்டி, ஃபீல்டிங் பண்றாரு, இன்டென்சிட்டி, பேட்டிங் ஆடுறாரு, இன்டென்சிட்டி, ஒரு ஃபயராகவே இருக்காரு. அண்ட் இது மித்த உண்மையானு தெரியல, உங்ககிட்ட இருந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். தோனி வந்து ஒரு நாளைக்கு 7 லிட்டர் பால் குடிப்பாரு, 8 லிட்டர் பால் குடிப்பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க எத்தனை லிட்டர் குடிக்கிறீங்க? உண்மையிலே நடக்குமா அது? இல்ல 7 லிட்டர் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தண்ணியே நம்ம வந்து 4 லிட்டர் 5 லிட்டர் கூட குடிக்க ரொம்ப கஷ்டம். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கபில் தேவும் பயங்கரமா பால் குடிச்சு வந்திருக்காரு. சப்பாத்தி பத்தலன் சண்டெல்லாம் அந்த மாதிரி அந்த மூவில பார்த்தோம், 83 மூவில கரெக்ட் அந்த மாதிரி பார்த்தோம். பட் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனா தோனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். ஏன்னா அவர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாரு. நீங்க அவர் நீங்க வந்து ஒரு சாலிடா ஒரு பர்சனா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் என்னதான் நினைக்கிறாரு, என்ன பேசுறாரு, எப்படி நடந்து வர்றாரு, எல்லாத்தையும் நம்ம ரசிச்சுட்டே இருப்போம். ஆனா ஆள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம சாலிடா இருப்பாரு பாக்குறது. உங்களுக்கே தெரியும் 7 லிட்டரா 9 லிட்டரா குடிச்சிருக்காரான்னு உங்களுக்கே ஒரு டவுட் வந்துடும். கரெக்ட் மீ ஃபேம் தான். ஒரு சீசன்ல இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியா உங்களை திட்ட ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஏன் அப்படின்னா, சிஎஸ்கேக்கு நெட் பவுலரா இருக்கும்போது தோனியோட விக்கெட் எடுத்தீங்க. என் தலையோட விக்கெட் நெட்ஸ்ல எடுத்தாலுமே தப்பு தான், நெட் விக்கெட் திருப்பணுன்ற மாதிரி. ஸோ பிளேயிங் வித் தோனி இன் நெட்ஸ், பவுலிங் ஃபார் தோனி, அதை பத்தி பேச. அது 2020 துபாயில நடந்த வருஷம். ஸோ என்ன வந்து நெட் பவுலரா கூட்டிட்டு போயிருந்தாங்க சிஎஸ்கே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப தேங்க்ஃபுல் என்னோட இந்தியா சிமெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு. நான் ரொம்ப தேங்க்ஃபுல். ஏன்னா அங்கிருந்து தான் நான் வந்து நெட் பவுலரா போனேன். அண்ட் நான் சொல்லுவேன், இது வரைக்கும் எனக்கு நடந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கிடைச்சதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா அங்க போயிட்டு தோனி மட்டும் இல்ல, லைக் எல்லா இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸுக்கும் பவுலிங் போடுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எனக்கு. அங்க நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, என்னோட கேம் எந்த இடத்துல நிக்குது, ஸோ நான் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணா நான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எல்லாம் கிடைச்சது. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தோனி விக்கெட் வந்து நெட்ல கூட ப்ரோ ஒரே ஒரு டைம் நெட்ல எடுத்துட்டேன், அவ்வளவுதான். அது வந்து ப்ரோ அவர் விளையாடுவார். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேட்டிங் ஆடுவாங்க. ஒரு தடவை அவுட் ஆகுது, 1 மணி நேரம் பவுலிங் போடுறோம், ஒரு தடவை ஒரு ஹாப்பினஸ், அவ்வளவுதான். ஓகே அப்படின்னு. என்ன மாதிரி டெலிவரி நீங்க போட்டீங்க ஞாபகம் இருக்கா? தோனி ஞாபகம் இருக்கு. கார்ட் கிரைண்ட் ஆனாரு. ஸோ கொஞ்சம் நியூவர் பால் அது. ஸோ துபாயில செகண்ட் டே நினைக்கிறேன். செமி நியூ பால். ஸோ அவர் நியூ பால் ஆட மாட்டார், கொஞ்சம் ஓல்டர் தான் ஆடுவார். ஸோ கொஞ்சம் செமி நியூவா இருந்துச்சு. ஸோ கார்ட் கிரைண்ட் எடுத்தேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதாவது ஓகே நம்ம வந்தோம், அதுக்கப்புறம் போய் அதை பத்தி அவர்கிட்ட கேட்கல. ஜென்ரலா கிரிக்கெட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னோட கிரிக்கெட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நான் எந்த மாதிரி கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கேன் எக்ஸ்பிளைன் கேட்டேன் அவர்கிட்ட. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஏதாவது பேசுவாரான்னு ஃபர்ஸ்ட் ஹெசிடேட் பண்ணி தான் கேட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆன்சர் பண்ணாரு. அவரோட தாட் ப்ராசஸ்ல இருந்தா சீரியஸா ரொம்ப சீக்கிரம் மேலே போகலாம். ஏன்னா அவர் சொன்ன ஆன்சர் என்னன்னா, ப்ராக்டிஸ் ஓகே பண்ணுங்க, ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எங்க மேட்ச் கிடைச்சாலும் போய் விளையாடுங்க, என்ன சின்ன டோர்னமெண்ட் என்ன பெரிய டோர்னமெண்ட் எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போய் மேட்ச் ஆடிடுங்க. ஸோ அந்த மேட்ச் ஆடிட்டீங்கன்னா அது பெரிய மேட்சுக்கு வரும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைம்ல கோவிட் டைம்ல அந்த ஒரு 6 months கிரிக்கெட் இல்லாம இருந்துச்சு. கிரிக்கெட் வந்து கேம்ஸ் நம்பர் ஆஃப் மேட்சஸ் கம்மியாச்சு. அந்த டைம்ல அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஹிட் ஆச்சு ரொம்ப. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் நான் நிறைய லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் போய் ஆடினேன். அப்பதான் எனக்கும் புரிஞ்சுது, இந்த சிச்சுவேஷன்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் ஆடணும்னா அப்படின்னு. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? அவர் என்ன சொன்னாரு கரியர் வைஸ் சொல்லும் போது? ஸோ நான் என்ன கேட்டேன்னா, எனக்கு இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் மாதிரி நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் வந்து மோர் ஆஃப் அ பேட்டர். கரெக்ட். ஆனால் கிரிக்கெட் என்னோட கேம் படி இப்போ பார்த்தா நான் மோர் ஆஃப் அ பேட்டர். பவுலிங் வந்து யூட்டிலிட்டி பவுலர் மாதிரி இப்போதைக்கு கரண்டா இருக்க போயிட்டு. ஸோ அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதுதான் சார் என்னோட ரோல். ஸோ நான் என்ன மைவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜென்ரலா கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நீ எவ்வளோ மேட்சஸ் ஆடுற அப்படின்னு கேட்டார். ஒரு இயர்ல உன்னால எவ்வளோ மேட்சஸ் ஆட முடியும் அப்படின்னு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இவ்வளோ மேட்சஸ் ஆடுவேன், இந்த டோர்னமெண்ட்லாம் ஆடுவேன் அப்படின்னு.
எவ்வளவு ஃபிட்டா நீ ஆடுவ, எவ்வளவு 100% உன்னால வந்து இப்ப நீ 2020 ஆடுறனா 4 ஹவர்ஸ் bowling போடணும், பேட்டிங் வந்து உன்னால ஒரு 10 to 12 ஹவர்ஸ் பேட்டிங் ஆட முடியும், அதுதான் ப்ராப்பர் ஆல்ரவுண்டர். ஸோ அந்த மாதிரி உன்னால பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டாரு. நானும் யோசிச்சுட்டு கரெக்ட் சார், கொஞ்சம் ஒரு ஃபியூ கேம்ஸ் ஆட மாட்டேன், இன்ஜுரியில ஏதோ ஒரு கேம்ஸ் மிஸ் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு. அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, எவ்வளோ இம்பார்ட்டண்டா உன்னோட ஃபிட்னஸ் நீ வைக்கிறியோ அதுதான் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா நீ வந்து சீக்கிரம் மேலே வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு, அதுவும் எப்படின்னா லைக் சும்மா ரேண்டம் டாக் இல்லை, நான் போய் கேட்டேன், ஒரு சேர் எடுத்து போட்டு, அந்த போட்டோ கூட என்கிட்ட இருக்கு, ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காருப்பா அப்படின்னாரு, பக்கத்துல உட்கார்ந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணாரு, பேசினேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் அது துபாயில. திரும்ப இந்த சீசன் ஆஃப் ஐபிஎல் வரும்போது நிறைய பேர் சொல்றது தோனியோட லாஸ்ட் ஐபிஎல் அப்படின்னு, பட் அஃபிஷியலி அவர் இன்னும் சொல்லல. எல்லா வருஷமும் நடக்கிற டாக் தான். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு கேட்டீங்கன்னா அவருக்கு முடியவே கூடாது, ஐபிஎல் போய்கிட்டே இருக்கணும். அவர் வந்தாருன்னா சூப்பரா இருக்கும், அவ்வளவுதான். அவர் பாக்குறக்கே வந்து ஒரு லிட்டரலி ஒரு ரஜினி எப்படி வராரு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அவர் வந்து ஏர்போர்ட்ல இருந்து வரதுல இருந்து எல்லாமே சிஎஸ்கே பேஜ்ல போடுறாங்க. பார்க்கும்போதெல்லாம் இப்போ கூட ரீசெண்டா ஒரு அந்த லியோ தாஸோட அந்த ஒரு எடிட் பண்ணி எடுத்துட்டு வந்து பார்த்துட்டு எனக்கு கூஸ் பம்ஸே வந்துருச்சு, என்னடா கலக்குறாங்கடா அப்படின்னு. அவருக்கு முடியவே கூடாதுன்னு என்னோட ஃபீல். பட் 2-3 இயர்ஸா சொல்லிட்டே இருக்காங்க லாஸ்ட் இயர் அப்படின்னு. பட் அவரோட கால் தான், உங்களுக்கே தெரியும், சடனா என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. முடியக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் பியூட்டிஃபுல்லா செம ஃபிட்டா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபுல் இயர் ட்ரைனிங் பண்ணி செம ஃபிட்டா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது நிறைய டீம் ஸ்ட்ராட்டஜிக்கலி நிறைய பிளான்ஸ் பண்ணி தான் இப்போ வராங்க. 24ன்றது மிகப்பெரிய இம்பாக்ட். இப்போ நான் சொல்லணும்னா விரல் விட்டு சொன்ன எஸ்ஆர்ஹெச்ஆ இருக்கட்டும், எஸ்ஆர்ஹெச்ல அவங்க எடுத்துருக்க டீம்ஸா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சஸோட இருந்திருக்கு. தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் அப்படின்னு நீங்க எதை கோட் பண்ணுவீங்க? அதான் எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப நம்ம வந்து என்னதான் டீம் என்னதான் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணாலுமே ஃபைனல்ஸ் யாரோட விளையாட போறாங்க அப்படிங்கிறது சிஎஸ்கேவோட. ஸோ அவ்வளவுதான். ஸோ அதுதான் இவங்க தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, இவங்களை விட இவரு தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இவர் வந்து ஐபிஎல் பிளேயிங் 10 டீம்ஸ். ஆமா, சிஎஸ்கே வெர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் 9. அவ்வளவுதான். ஸோ இதுதான் நடக்க போகுது. அண்ட் எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு கேகேஆர் வந்து ஒரு சூப்பர் செட்டப்பா தெரியுது பாக்குறதுக்கு. அண்ட் நிறைய யங் பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஆல்சோ வந்து நல்ல ஸ்டார் ஸ்டட்டட் சைடு எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா லீட் பண்றாரு. ஸோ ஐ திங்க் அவங்களும் நல்ல ஒரு பேக் போன் இருக்கும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே தாண்டி கௌஷிக் அவர்களோட 2 ஓட்டு எம்ஐக்கும் கேகேஆருக்கும் விழுவுது. கண்டிப்பா இல்ல, லைக் வின் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் நல்ல டீம்ஸ், நல்ல பேலன்ஸ் இருக்க டீம்ஸ்ன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் தோணுது. ஏன்னா ரிங்கு சிங் வேற இப்ப ரீசெண்டா இந்தியாவுக்கு பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. நல்லா பண்ணாருன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு. ரிங்கு சிங் வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் காசு வேணுமோ கார்டை சொல்லி எடுக்கிற மாதிரி, எப்பெல்லாம் ரன் வேணுமோ எந்த சிச்சுவேஷன் அனுப்பினாலும் நான் போய் அடிச்சு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பண்றாரு. ஸோ இப்போ பிளே ஆஃப்னு பார்க்கும்பொழுது எந்த 3 டீம் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆவாங்க? ஏன்னா 4வது டீம் சிஎஸ்கே தெரிஞ்சிருச்சு, அதனால அடுத்த 3 டீம் கேட்குது. ஸோ என்ன கேட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ், கேகேஆர் ஒன்று, அண்ட் ஜிடி குஜராத் டைட்டன்ஸ். ஏன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க இருக்காங்க. அதனால ஒரு அவங்களுக்கு குவாலிஃபைடா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதுக்காக. இப்போ இந்த 4 டீம்ஸ் எந்த 2 டீம் ஃபைனல் போகும்னு நினைக்கிறீங்க? கௌஷிக்ஸ் ப்ரெடிக்ஷன். திருப்பி சிஎஸ்கே ஜிடி வந்தா நல்லா இருக்கும் மேட்ச். திருப்பி அவங்க வின் பண்ணலாம்னு வந்துட்டு திருப்பி சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ரீக்ரியேட்டிங் 2023 ரிசர்வ் டே வச்சு விளையாண்ட மாதிரி 2 மணி வரைக்கும் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகே. அண்ட் உங்களோட விளையாண்டவங்க டிஎன்பிஎல்ல உங்களோட விளையாண்ட நிறைய பிளேயர்ஸ் இன்னைக்கு ஐபிஎல்ல, சாய் கிஷோரா இருக்கட்டும், சாய் சுதர்சன், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இப்ப இருக்காங்க நீங்க கூட விளையாண்ட பிளேயர்ஸ்? ஐ திங்க் இப்போ ஐபிஎல் பிளேயர்ஸ் எல்லாருமே நாங்கெல்லாம் ஒன்னா தமிழ்நாடுக்காக விளையாண்டோம் தான். விளையாடி டிஎன்பிஎல் ஒன்னா விளையாடி இருக்கோம். ஸோ இப்போ குஜராத் டைட்டன்ஸ்ல ஐ திங்க் 4-5 பிளேயர்ஸ் இருக்காங்க, 4 or 5 பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சித்தார்த் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல இருக்காரு. ஸோ தினேஷ்னா இருக்காரு ஆர்சிபி. அந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வந்து ஐ திங்க் ரியலி ஒர்க் ஹார்ட் டு பி தேர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. ஐபிஎல்ங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவ்வளோ பேர் கிரிக்கெட் ஆடும்போது அவ்வளோ ஈஸியா யாருக்கும் கிடைக்காது. ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா அவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அண்ட் ஆல்சோ தமிழ்நாடுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அவ்வளோ கப்பு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. நானும் டீம்ல இருந்திருக்கேன். கப்பை அந்த அடிச்ச டீம்ல நிறைய ட்ராஃபிஸ், எனக்கு தெரிஞ்சு 3-4 ட்ராஃபிஸ் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். அந்த டீம்ல நானும் ஃபைனல்ஸ்ல இருந்திருக்கேன். பட் இவங்க வந்து ஐ திங்க் ஒரு எக்ஸ்ட்ராடனரியா பண்ணியிருக்காங்க தமிழ்நாடுக்காக. ரீசெண்டா நடந்த ரஞ்சியில வந்து தமிழ்நாடு டிஸ்குவாலிஃபை ஆனாங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கழிச்சு எதிரோ ஜெயிப்போம்னு நினைக்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் திங் இதை பண்ணாம இருந்தா தமிழ்நாடு ஜெயிச்சிருக்கலாம் ரஞ்சில அப்படின்னா உங்களோட விஷன் என்னவா இருக்கும்? நெகட்டிவ் திங் எனக்கு தெரியல. இந்த சீசன் நான் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து லைக் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கிரிக்கெட் ஆடினாங்க. ஃப்ரம் ஒயிட் பால் டோர்னமெண்ட்ல இருந்து ஆட்டிடியூட் அண்ட் அப்ரோச்சே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எப்படின்னா we are going for win அந்த மாதிரி இருந்தாங்க. எங்களுக்கு வந்து 20 விக்கெட்ஸ் வேணும், பேட்டிங் நாங்க அடிக்க போறோம், என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அந்த மாதிரி. விராட் கோலியோட அந்த தாட் ப்ராசஸ் எனக்கு பாக்குறதுக்கு அப்படி இருந்துச்சு. நான் உள்ள இருந்து பார்க்கல, வெளிய இருந்து தான் பார்த்தேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் நான் சாய் கிஷோரோட விளையாடி இருக்கேன். சாய் கிஷோர் தான் கேப்டன் இந்த வருஷம்.
அவன் வந்து ஒரு ஃபைட்டர். அதாவது எப்படின்னா எனி சிச்சுவேஷன் நீங்க வந்து அவன் கேப்டன்ஸ் பிளேயர் மாதிரி. நீங்க எனி சிச்சுவேஷன் டல்லா இருக்கு மேட்ச் போகுது அப்படின்னா நான் போட்டு தரேன் பால் கூட, அந்த மாதிரி பிளேயர். ஸோ அந்த மாதிரி பர்சனை நீங்க ஐடென்டிஃபை பண்றது வந்து ஆஸ் அ கேப்டன் நான் லீட் பண்ணியிருக்கேன் அவங்களோட விளையாடும் போது. ஸோ லீட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு கேப்டன் அவன் வந்து ஒரு பிளேயர் உங்களுக்கு அப்படி வரும்போது சூப்பரா இருக்கும். அதாவது நீ தாண்டா டீமுக்கு வாடா உண்மையா அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும்போது. ஸோ அவன் லீட் பண்ணது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. வின் பண்ணி எனக்கும் ஆசை, தமிழ்நாடு வின் பண்ணணுங்கிறது எனக்கும் ஆசை. வின் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். பட் இது ஜஸ்ட் ஸ்டார்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இங்க இருந்து கண்டிப்பா புஷ் பண்ணி வின் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஆசை. அண்ட் இன்னொரு கொஞ்சம் எமோஷனல் ஃப்ரண்ட்ல பார்க்கணும்னு நினைக்கும் போது, போன வருஷத்துடைய ஆக்ஷன் லிஸ்ட்ல நீங்க இருந்தீங்க, ஐபிஎல் ஆக்ஷன் லிஸ்ட்ல நீங்க இருந்தீங்க, மும்பை கேம்புக்கு போயிட்டு வந்திருந்தீங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்டெப் அகெயின் டுவர்ட்ஸ் த ட்ரீம் தானே. கிரிக்கெட்டர் ஆகணுன்றது முதல் ட்ரீம், செக். அது ரஞ்சி ஆடணுன்ற 2வது ட்ரீம் நடந்துருச்சு. டிஎன்பிஎல் பிக் ஈவன் ஆடணுன்றது ட்ரீம் நடந்துருச்சு. அடுத்து ஐபிஎல் இந்தியா அப்படிங்கும் போது ஐபிஎல்ன்றது கேட்வே ஓப்பன் ஆகுது, ஒரு ரே ஆஃப் ஹோப்புன்றது வரும்போது திடீர்னு அது நடக்கலங்கும் போது எந்த அளவுக்கு டிசப்பாயிண்டிங்கா இருந்தது? எஸ், ட்ரையல்ஸ் போனேன், மும்பை இந்தியன்ஸ் சொன்ன மாதிரி ட்ரையல்ஸ் போனேன், ஆப்ஷன் வெயிட் பண்ணேன், பட் நடக்கல. ஆனால் அதுவே எனக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டாக தான் தெரிஞ்சது. ஃப்ரம் நோவேர் கிரிக்கெட் நான் விளாடுவேனா அப்படின்னு சின்ன வயசுல யோசிச்சு கேட்டிருந்தீங்கன்னா தெரியல எந்த அளவுக்கு போயிருப்பேன் அப்படின்னு. ஸ்டில் ஒரு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு ஐபிஎல் டீமுக்கு ட்ரையல்ஸுக்கு போய் நல்லா பண்ணி வர்றதுங்கிறது வந்து அதுவே நான் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் எடுத்துக்கிறேன். அண்ட் கிரிக்கெட் இல்லை, ஸ்போர்ட்ஸ்லேயே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எல்லா எனி ப்ரொஃபஷன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பர்சனாக எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு டெஃபினட்டாக கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்துச்சு, எஸ், மிஸ் அவுட் பண்ணுறது. பட் நான் யோசிச்சு பார்த்தா நிறைய பேர் அந்த மாதிரி நல்லா பண்ணி மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் எப்படி கம்பேக் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து. அதை தான் இன்னும் என் மைண்டில் எடுத்துக்கிட்டது வந்து மிஸ் பண்ணதை விட டிப்ரெஷன் அதெல்லாம் வந்து ஆப்வியஸ்லி ஒரு 1 or 2 days இருக்கும் ப்ரோ, அவ்வளோதான். மற்றபடி எப்படி வந்து திருப்பி கம்பேக் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம எப்படி அவங்க டீமுக்கு என்ன நீட், அதை கம்பேக் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்னும் அதிக தாட் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுதான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிரிக்கெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களோட அட்மோஸ்ட் டெஸ்டினேஷன்னா டு லேண்ட் அப் இன் இந்தியன் டீம், அதுதான் ஆப்வியஸ்லி இருக்கும். ஸோ எனக்கும் அதே தான். ஸோ இது இருக்கும்போது அதை நோக்கி போகிற பயணம் எந்த அளவுக்கு நடந்துருச்சு அப்படிங்கும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அல்டிமேட் கோல் வந்து அங்கே போகிறது தான். அது வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல இருக்கும். கண்டிப்பா நம்ம ஒரு டோர்னமெண்ட் விளாட மாட்டோம், 1 year மிஸ் அவுட் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி போகும். பட் பாத் வந்து கிளியரா இருக்கா, உங்களோட கோல் என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஐ திங்க் என் கோல் கிளியரா இருக்கு. அண்ட் புஷ் பண்ற அளவுக்கு புஷ் பண்ணுவோம். ஹாப்பியா டே டு டே லைஃப்ல ஹாப்பியா வந்து எப்படி இருக்கணும். ஏன்னா அதை மட்டுமே நினைச்சிட்டு நம்மளோட லைஃபும் நம்மளோட நார்மல் டே டு டே லைஃபை வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி கிடைக்காது. இந்த ஏஜ் திருப்பி வராது, ஃபேமிலி திருப்பி வர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஐ திங்க் பாத் கிளியரா இருக்கு. ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுனா எஸ் டெஃபினெட்லி ரீச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சடன்லி ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரும், அட்டன் பண்ணி பேசுறீங்க. பார்த்தா பிசிசிஐலேருந்து செக்ரட்டரி ஃபோன் பண்ணுறாங்க, யூ ஹவ் பீன் செலக்டட் டு பிளே ஃபார் இந்தியா அண்ட் நீங்கள் இங்கிலாந்து போகிற டூரில் நீங்கள் வந்து ப்ராபல்ஸ்ல பிளேயிங் லெவன்லேயே இருக்கீங்கன்னு. செக்ரட்டரி சொல்ல மாட்டாங்க, சொல்கிறேன் ஃபிக்ஷனலாக, பிளேயிங் லெவன்லேயே இருக்கீங்க அப்படின்ற ஒரு கால் வருது. திடீர்னு பேசிட்டு ஃபோனை கட் பண்ணுறீங்க, காலிங் பெல் அடிக்குது, கதவை திறக்கிறீங்க, ஒரு பார்சல், ப்ரௌன் கவர் பார்சல் ஒன்று வருது, தோனி படம் மாதிரி. ஓப்பன் பண்ணா கௌஷிக்கோட டிஷர்ட், இந்தியன் ஜெர்சி. கூடி சீக்கிரம் நடக்கும், அது உங்களுக்கும் தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும். நடக்கும்பொழுது இப்போ நடந்துருச்சுன்னு வைங்களேன் மனநிலை. அதான் இப்போ நீங்க சொல்ற இன்சிடென்ட் வந்து எஸ் நடந்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். பட் அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இவ்வளோ தூரம் இருக்கு. இப்போ நம்ம வந்து இங்கதான் இருக்கோம், டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரத்துல இருக்கு. அதுக்கு உண்டான எஃபர்ட் கண்டிப்பா போடுறோன்னு வைங்க. ரைட் ஆனது நீங்க பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல, சத்தியமா இல்லையா? அதுவா ஆனாச்சா நடக்கும். நீங்க பாருங்க, இந்தியாவுக்கு ஒரு ஆடும்போது இந்த வீடியோ கட் ஆகி ட்ரெண்ட் ஆகும் பாருங்க, உங்களோட சேர்ந்து நானும் ட்ரெண்ட் ஆகும். ஸோ அதான் அது நடக்கிறதுங்கிறது வந்து எஸ் கண்டிப்பா நடக்கணும்னு ஆசை. அண்ட் அதுக்கு போட வேண்டிய எஃபர்ட் வந்து இன்னும் டபுள் த டைம் இருக்கு. நடந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். லைக் என்னோட லைஃப்ல இப்போ வரைக்கும் வந்து அந்த நான் சொன்ன மொமெண்ட் வந்து தோனி கூட உட்காந்து பேசினது, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை விட பெஸ்டா இருக்கும். இது கண்டிப்பா நடந்துச்சுன்னா என்னோட லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு திருப்பி அந்த டேவை ரீலீவ் பண்ணணும்னு நினைப்பேன். திருப்பி வந்து அந்த மொமெண்ட்டை திருப்பி நான் வந்து ரீலீவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது ஃபேமிலியில சொல்றது, குடும்பத்துல எல்லாருமே, ஒய்ஃபா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே சொல்றது என்னன்னா, கிரிக்கெட் ஆடுற, ஸ்டேட் டீமுக்கு ஆடியாச்சு, ஸ்போர்ட்ஸ் கோட்டால கவர்மெண்ட் வேலை, இன்கம் டேக்ஸ்ல வேலை கிடைச்சிருச்சு, லைஃப் செட்டு தானே, ஏன் திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கு கிரிக்கெட்னு உங்க வீட்டுல சொல்லியிருக்க மாட்டாங்க, மேபி ஒரு சில வீட்டுல சொல்லுவாங்க. பட் அந்ததுக்கு அப்புறமா அது கன்வின்ஸ் ஆகிட்டு நாங்கள் உட்காராம கிரிக்கெட் இஸ் மை அட்மோஸ்ட் கோல், நான் அதை நோக்கி போவேன், எனக்கு லைஃப் செட் இங்கேயோட நிற்க மாட்டேன், கன்வின்ஷன் ஏன் வரல? அது கிரிக்கெட் நோக்கி போகணும்னு ஏன் தோணுது? அதான் நானும் இதை ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் ப்ரோ. இது என்ன ஆக்சுவலி வந்துச்சுன்னா, நான் எதுக்கு சின்ன வயசுல கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன்? கவர்மெண்ட் ஜாபை நோக்கி இல்லை ஒரு லைஃப் செட்டில் ஆகணுங்கிறதுக்காக இல்லை.
பேட்டை பிடிச்சா ஒரு சந்தோஷம், பேட்டோட தூங்குனா ஒரு ஃபீலு, பாலை பிடிச்சா ஒரு சந்தோஷம், அதுக்காக தான். ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஜாபுங்கிறது, கவர்மெண்ட் ஜாபோ பீட் எனி ஜாப், லைஃப் செட்டில் ஆகணும், அவ்வளோதான். ஸோ ஆப்வியஸ்லி ஆஃப்டர் 25 or 26 நம்ம வந்து ஃபேமிலின்னு வரும்போது ஆப்வியஸ்லி லைஃப் செட்டில் ஆகணும். அது ஒரு சைடு வந்து இட்ஸ் டேக்கிங் கேர் ஆஃப். இந்த மாதிரி ஒரு இன்கம் டேக்ஸ் ஜாபோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஜாப் இருக்கு அப்படின்னா அதில் ஒரு பயம் வராது நமக்கு, அவ்வளோதான். மற்றபடி கிரிக்கெட் போதுமா அப்படின்னு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஷனலாக ஒரு கோல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வராது, கண்டிப்பாக வரக்கூடாது என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோதான், நீங்கள் வந்து லைக் ஒரு நார்மல் பர்சன் ஆயிடுவீங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கவே முடியாது. போதும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் 9 to 5 உட்காரலாம் அப்படின்னு நீங்கள் தாட் வந்துருச்சுனாலே தென் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவே ஆப்வியஸ்லி இருக்க முடியாது. இப்போ எனக்கு அந்த மாதிரி வரல இப்போ வரைக்கும். என்னதான் வந்து 9 to 5 ஜாப் எனக்கு இருந்தாலுமே, 9 to 5 ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் ஜாப் போக மாட்டாங்க யாருமே, 9 to 5 இருந்தாலும் கவர்மெண்ட் எம்ப்ளாயே ஒத்துக்கிறாரு. இது ஏன் இப்படி சொல்றாருன்னா, ஒரு ப்ராக்டிஸ் போயிடுவார் ஸ்போர்ட்ஸ்க்காக, கிரிக்கெட் நெட்ஸ் போவாரு, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ 9 to 5 ஆப்வியஸ்லி போகும்போது அதை தாண்டி உங்களால கிரிக்கெட்ல எவ்வளவு எஃபர்ட் போட முடியுது அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ இப்போ நீங்க 9 to 5 போறீங்கன்னா காலைல 4 o'clock எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, 7 வரைக்கும் 8 வரைக்கும் பண்ணுங்க. ஈவினிங் வந்து 5 o'clock வரீங்கன்னா 6 to 10. ஹியூமன்லி பாசிபிள் தான், எல்லாமே பாசிபிள் தான். உங்களோட கோல்ஸ் அந்த அளவுக்கு ஹைட்ல இருக்கு அப்படின்னா அதை நீங்க அச்சீவ் பண்ணும் அப்படின்னா நைட் தூக்கம் வராது ப்ரோ. ஆப்வியஸ்லி 9 to 5 ஜாப் போனா கூட அவங்களுக்கு நைட்டு என்னடா லைஃப்ல பண்றோம் அப்படின்னு யோசிக்கும் போது 9 to 5 ஜாப் போறோம் அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பா தூக்கம் வராது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி, கிரிக்கெட்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் ஆனா பேட் தூக்கிட்டு போறது, பால் எடுத்துட்டு போறது, ஃபண்டுக்காக விளையாடுறவங்க ஒரு கேட்டகரி இருக்காங்க. அப்படின்னா ப்ரொஃபஷனல் கேமா நான் போகணும், நான் இந்தியாவுக்கு ஆடணும், அந்த ப்ளூ ஜெர்சி போடணுன்ற எண்ணத்தோட ஆடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி அவங்களோட ரோட் மேப்பை ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் தமிழ்நாட்டில் இருக்க பிளேயர்ஸ்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் டிஎன்பிஎல் இருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு லீக் சிஸ்டம் இருக்கு அண்ட் டிஎன்பிஎல் இருக்கு. இப்போ வந்து நல்லா பண்றாங்க, ஒரு பிளேயர் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஸ்ட்ரெயிட்டா அவனை லீக்ல போடுறாங்க. லீக்ல நல்லா பண்றான்னு தெரிஞ்சா டிஎன்பிஎல் ஆக்ஷன்ல எடுக்கிறாங்க. அண்ட் டிஎன்பிஎல் ஆக்ஷன்ல ஒரு லைவ் கேம்ல அவன் நல்லா பண்றான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கிருந்து ஐபிஎல் ட்ரையல்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ரோட் மேப்பா இருக்கு. முன்னாடி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, லைவ் கேம் இல்லாததுனால ஒரு செலக்டரோ ஒரு யாரோ கோச்சோ எத்தனை மேட்ச் போய் பார்ப்பாங்க. இப்போ வந்து லைவ் கேம் வருது, நீங்க உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்குறேன், கிராப் பண்றது உன் கையில இருக்குப்பா, அவ்வளவுதான். உன் டேலண்ட்டை நீ போய் ஷோகாஸ் பண்ணு, உனக்கு வந்து உன்னோட இது நீ பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ இப்போ தமிழ்நாடுல இருக்க இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கனால சின்ன பசங்க வந்து நல்ல கிரிக்கெட் ஆடி, நல்ல ஹேண்ட்ஸ்ல நல்ல கிரிக்கெட் ஆடி ஒரு கரெக்டான ரூட்ல வந்தாங்கன்னா போதும், டிஎன்பிஎல்குள்ளேயோ ஒரு லீக்குள்ளேயோ உள்ள வந்தாங்கன்னா ஐ திங்க் தேல் கோ பிளேசஸ். ஹவு மச் நீங்க கிரிக்கெட்டை ஃபாலோ பண்றீங்க, உங்களையே இது பண்றது தான். உங்களுக்கு ஒரு 10 minutes இருக்கு, 10 minutes இந்த உலகம் அழிய போகுதுன்னு வச்சுக்கோ, எல்லாருமே சாக போறோம் அடுத்த 10 minutes. ஐ எம் கிவிங் யூ அ டேப்லெட் ஆர் டெலிவிஷன் வித் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன். எந்த 3 மேட்சஸ் நீங்க ஹைலைட்ஸ் ரீலீவ் பண்ணுவீங்க? இல்லை எனி 3 கிரிக்கெட்டிங் மொமெண்ட்ஸ், மேட்ச் வேணா மொமெண்ட்ஸ். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து 1983 வேர்ல்ட் கப், அதுல வந்து கபில் தேவ் பிடிச்ச கேட்ச் அது ஒன்று, பின்னாடி பிடிச்ச கேட்ச் பொட்டன்ஷியல் கப்பா இருக்கு, அது ஒன்று. அண்ட் இன்னொன்று வந்து தோனி அடிச்ச 6 2011 வேர்ல்ட் கப்ல. தோனி finishes off in style, a magnificent strike into the crowd. கரெக்ட், அது ஒன்று. அண்ட் T20 வேர்ல்ட் கப் 2007ல அந்த ஸ்கூப் பேடில் ஷாட் அடிச்சு ஜோகிந்தர் சர்மா போட்டு ஸ்ரீசாந்த் கேட்ச் பிடிப்பாரு. ஸோ ஆப்வியஸ்லி மூணுமே வந்து ஐசிசி டோர்னமெண்டோட தான் வருது. ஏன்னா நம்ம லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் அதை தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இந்தியன் டீம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எங்களுக்கும் அதான் ஆஸ் அ ஃபேனா நம்மளும் பார்க்கும்போது அந்த ட்ராஃபி வின் பண்ணணும். ஏன்னா நம்மளே ஒரு ஃபைனல்ஸ் வந்து நம்மளே ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. இந்தியா ஃபைனல்ஸ் ஆடும்போது இந்தியா ஆஸ்திரேலியா நம்மளே பார்த்துட்டு இருந்தோம், எவ்வளோ அது ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தோம் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு. ஸோ அது நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. இந்த மாதிரி ஒரு 3 மொமெண்ட் நடக்குது அப்படின்னா திருப்பி ரிலீவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஆசை. அண்ட் உங்களோட 3 மொமெண்ட்? என்னோட 3 மொமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மொமெண்ட் என்ன வரும்னா, தமிழ்நாடுக்காக ரஞ்சி கேப் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க 2015ல. ஸோ அந்த ஹடில் இருக்கும்போது ஒரு அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஃபீல் ஒன்று வந்துச்சு, அது ஒரு மொமெண்ட். அண்ட் என்னோட செகண்ட் கேம் நான் ஒரு 151 அடித்தேன். ஸோ அதோட நான் 6ல 100 அடித்தேன். ஸோ அந்த மொமெண்ட் ஒன்று திருப்பி ரிலீவ் பண்ணணும்னு நினைப்பேன். அண்ட் இன்னொரு மொமெண்ட் எதுனா, லைக் நான் அந்த மொமெண்ட்ல இருந்தேன், பட் நல்லா பண்ணது வந்து ஷாருக் கான் வந்து லாஸ்ட் பால் 6 to 5 to win. ஸோ எல்லாருமே அவுட், எல்லாருமே என்ன தாட் நினைச்சோன்னா லைக் ஆல்மோஸ்ட் முடிய போகுது மேட்ச் அப்படின்னு. பட் லாஸ்ட் பால் 5 to win 6 அடிச்சு சையத் முஷ்டாக் அலி டோர்னமெண்ட் வின் பண்ணுவோம் 2020, 21, 22ல. ஸோ அந்த மொமெண்ட்ல திருப்பி இருக்கணும்னு ரொம்ப ஆசை. டே இன் லைஃப் ஆஃப் அ கிரிக்கெட்டர் டிஎன்பிஎல் ஆடும்போது, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திண்டுக்கல்ல மேட்ச் நடக்குது, இல்லை கோயம்புத்தூர்ல மேட்ச் நடக்குது அப்படின்னா என்டையர் டீமே சென்னையில இருந்து கோயம்புத்தூர் ஃப்ளை பண்றீங்க, ஃப்ளை பண்ணி ஏர்போர்ட்ல இறங்குறீங்க. அங்கிருந்து அந்த மேட்ச் முடிச்சுட்டு கிளம்பி திரும்ப ஏர்போர்ட் வர வரைக்கும் அந்த ரொட்டீன் எப்படி இருக்கும், அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க? ஸோ இப்போ நாங்கள் தான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா லைக் டீமாக தான் ட்ராவல் பண்ணுவோம் ஃப்ளைட்டில். அண்ட் இறங்குவோம் சொன்ன மாதிரி. அங்கேருந்து ஹோட்டலுக்கு ஒரு பஸ் ரெடியாக இருக்கும், நம்மளோட டீம் நேமில் ஒரு பஸ் இருக்கும், ஏர்போர்ட்லேயே இருக்கும். லக்கேஜ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹோட்டல் போவோம்.
அங்கிருந்து ரூம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க, யார் யார் எந்த ரூம்ல இருக்க போறோம் அப்படிங்கிறது. ரூம் பார்ட்னர்ஸ் இருக்கும், நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி முன்னாடியே சொல்லிடுவோம் யார் யார் ரூம் பார்ட்னர்ஸ் அப்படின்னு. நீங்களே டிசைட் பண்ணி நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம் டீமுக்குள்ள. டீமுக்குன்னு ஒரு 30 ரூம் போட்டுறாங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்ட்னர்ஸ் லைக் 2 பேரா பேரா இருப்பாங்க. அண்ட் கோச் அண்ட் மற்ற சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் வந்து இண்டிவிஜுவல் ரூம்ஸ் கொடுத்துருவாங்க. செட் ஆயிடும் அது. அண்ட் இது ஒரு ருட்டீன். ஒரு 4-5 days கேம் ஆடுறோம் அப்படின்னா அங்க முடிச்சுட்டு அங்கிருந்து திருப்பி அடுத்த வென்யூ போறோம் அப்படின்னா அங்க இதே ருட்டீன். திருப்பி போவோம், திருப்பி ஃபிளைட்டு, திருப்பி பஸ், ப்ராப்பர் பிளான்டா உங்களுக்கு இருக்கும் எல்லாம். இந்த லெஷர் டைம்லாம் எப்படி ப்ரோ? இப்போ கிரிக்கெட் டிஎன்பிஎல் ஆட போற டைம் ப்ராக்டிஸ் இருக்கும், மேட்ச் இருக்கும், ஆர்கனைஸ்ட். லெஷர் டைம்ன்றது எப்பதான் இருக்கும் உங்களுக்கு ப்ரோ? இப்போ வந்து கிரிக்கெட்டுங்கிறது வந்து 24 hours நம்ம கிரிக்கெட் ஆட மாட்டோம் இல்லையா? லைக் நம்ம வந்து விளையாட போறது வந்து இப்போ நெட்ஸா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நெட்ஸ்னா ஒரு 3 hours இருக்கும். 24 hours 8 hours தூங்கினா கூட பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம லெஷர் டைம் தான். கரெக்டா? ஸோ நம்ம அதுவும் ஃப்ரெண்ட்ஸ், அவுட் சைட் கிரிக்கெட்டோ இன்சைட் கிரிக்கெட்டோ, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒருத்தவங்க கூடவே இருக்கும்போது எல்லா டைமுமே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். நீங்க மூவி போகலாம், அதாவது நாங்கள் லைக் இஷ்டத்துக்கு எல்லாமே ஃபன். அதாவது ஒரு கிரிக்கெட்டை பத்தி மறந்துடுவோம், கிரிக்கெட்டே இருக்காது, கிரிக்கெட்டே இல்லை. ஆனா உடம்ப பாத்துக்கிறது ப்ரொஃபஷனலா பாத்துப்போம். பட் வெளியே போய் என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வருது அப்படின்னா டெஃபினட்டா கிரிக்கெட்டை பத்தி யோசிக்கவே மாட்டோம். ஜாலியா எல்லாரும் படத்துக்கு போற மாதிரி போயிட்டு ஒரு ஃபன் பண்ணிட்டு அதுதான் ஜாலியா இருக்கும். எந்த ஐபிஎல் டீமுக்கு நீங்க ஆடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சொல்லும்போது சிஎஸ்கே தான் சொல்லுவீங்க. அப்பார்ட் ஃப்ரம் சிஎஸ்கே அந்த பிரான்ச்சைஸி ஒதுக்கிடுங்க, சிஎஸ்கே இல்லாம எந்த டீமுக்கு உங்களோட ட்ரீம்? மும்பை இந்தியன்ஸ் ஆடணும்னு ரொம்ப ஆசை இந்த சென்ஸ். ஃபர்ஸ்ட் ஆடணும் ஐபிஎல், அது ரொம்ப பெரிய ஆசை. அது ஒண்ணு. மும்பை இந்தியன்ஸ் ஆனா அந்த செட்டப், அது ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் செட்டப். அது எப்படிதான் அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத வந்து பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. யூ ஆர் an ஆல்ரவுண்டர். இன்னைக்கு சிஎஸ்கேலையுமே ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க, எல்லா டீம்ஸ்லயுமே ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க. பேசிக்கலி ஒரு ஆல்ரவுண்டருடைய முக்கியமான ரோல் அந்தந்த டீம்ஸ்ல இருக்கிறதுன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் லாஸ்ட் இயர்ல இருந்து இம்பாக்ட் பிளேயர்னு ஒரு ரூல் வந்திருக்கு. ஸோ அந்த ரூல் வந்ததுல இருந்து ஒரு ஆல்ரவுண்டர்ஸோட அந்த ஒரு எபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளேயரை நீங்க வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து ப்ராப்பர் ஒரு 6-7 பேட்டரோட போயிடலாம், இல்லைன்னா ப்ராப்பர் 6 bowler-ஓட போயிடலாம். அந்த ஆல்ரவுண்டருங்கிற முன்னாடி இருந்த அந்த ஒரு மிக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அண்ட் முன்னாடி எப்படி இருக்குன்னா ஒரு ஆல்ரவுண்டர்னு இருந்தா உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி 4 overs போட்டுருவான் அண்ட் பேட்டிங் போய் ரன் அடிச்சு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு பிளேயரோட வேலை வந்து ரெண்டு பிளேயரோட வேலை வந்து ஒரு பிளேயர் பண்ணுவான். கரெக்டா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் ஒரு பிளேயர் இருக்க மாதிரி தான் உள்ள ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு அந்த ஆல்ரவுண்டர். இப்பவும் அப்படிதான் இருக்கு. பட் அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால தோனி சொன்னாரு, தோனி தான் சொன்னாரு நினைக்கிறேன், இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்தாலுமே நீ ப்ராப்பர் ஆல்ரவுண்டரா இருந்த அப்படின்னா கண்டிப்பா நீ டீம்ல இருப்ப, உன்னை இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வந்து ரெண்டுலயும் பெஸ்டா இருக்கணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கலாம். 4 overs bowling போடுறாரு, பேட்டிங் போய் மேல டாப் ஆர்டர்ல போய் அடிச்சு வின் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் மாடலா கூட நம்ம எடுத்துக்கலாம். உங்களோட ஃபேவரட் ஆல்ரவுண்டர்? இப்போ யாரும் இல்லை ப்ரோ. இப்போ கரண்டா முன்னாடி நான் ஆசைப்பட்டது வந்து ஜாக் காலிஸ் பார்த்துருக்கேன் அண்ட் ஃபிளின்ட் ஆஃப் பிடிக்கும் ரொம்ப. ஸோ இவங்க எப்படின்னா எப்படி இந்த ஒர்க் லோட் எப்படி மேனேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பேட்டிங்லயும் வந்து 1000s and 1000 runs அடிச்சிருக்காங்க, விக்கெட்ஸும் வந்து 100s and 100s விக்கெட் எடுத்திருக்காங்க. எப்படி வந்து ஒரு 10-15 yearsல ரெண்டுமே இப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப பெரிய அவங்க தான் சொன்ன மாதிரி கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க அவங்க தான். இன்னொரு பக்கம் ஒருவேளை தோனியோடைய லாஸ்ட் ஐபிஎல் அது இருக்குன்னு வச்சுப்போமே, நெக்ஸ்ட் இயர் எந்த சிஎஸ்கே பிளேயர் கேன் கேப்டன் சிஎஸ்கே? எனக்கு தெரிஞ்சு யங் கேப்டனா அவங்க யோசிக்கிறாங்கன்னா ருத்துராஜ் கெய்க்வாட் யோசிப்பாங்கன்னு தோணுது. ஆர் பிடிச்ச பிளேயர்னு கேட்டீங்கன்னா ஜடேஜா பண்ண வைக்கலாம். ஜடேஜா டெஃபினட்டா ஒரு 2-3 years பண்ணாருன்னா சூப்பரா இருக்கும். ஒரு இன்னும் லாங்கர் இது பண்றாங்க அப்படின்னு மேபி எனக்கு தெரியல. திங்க் டேங்க் பயங்கரமான திங்க் டேங்க் அவங்க. பட் ஆனா என்னோட ஆசை லைக் ருத்துராஜை பண்ண வச்சா நல்லா இருக்கும்னு ஒரு தாட். ஏன்னா நான் இருந்திருக்கேன் அந்த நெட் பவுலிங் போகும்போது ருத்துராஜ் அப்பதான் அந்த இயர் தான் வராரு. ருத்துராஜ் பயங்கரமான டிஃபரன்ஸ், எக்ஸ்ட்ராடினரி டேலண்டா தெரிஞ்சாரு அந்த வருஷமே. சிஎஸ்கே அப்படி இருக்கிறது இல்லை. தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் கூட பேர் மட்டும் சென்னைன்னு இருக்கா, நான் ஒருத்தர் கூட ரெப்ரசென்டிங் தமிழ்நாடு இல்லையே. ஸோ இது வச்சு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின். ஆனா இதுக்கு உண்மையான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஐபிஎல்ங்கிறது வந்து ஐபிஎல் ஆக்ஷனுங்கிறது வந்து ஆக்ஷன் டைனமிக்ஸ் இருக்கு. நீங்க வந்து நம்ம என்னதான் பிளான் பண்ணிட்டு இந்த பிளேயர் எடுக்கணும்னு போய் நம்ம உட்கார்ந்தாலும் ஆக்ஷன் டேபிள்னு வரும்போது அந்த காம்பினேஷன்ல உங்களுக்கு அமையணும், அப்பதான் அந்த பிளேயரை நம்ம எடுக்க முடியும். இப்போ வந்து அதே பட்ஜெட்ல வேற ஒரு பிளேயர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த பிளேயருக்கு போக முடியாது. ஸோ ஐ திங்க் லாஸ்ட் 2 years தான் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 to 3 players வந்து சிஎஸ்கேல இருப்பாங்க, எப்பவுமே இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் மிஸ் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இதுல மற்ற விஷயம்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இது எதுவுமே வெளியே இருக்க யாருக்குமே தெரியாம என்ன சிம்பிளா இதனாலதாங்க நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன், ஏதோ ஒண்ணு யாரோ ஒருத்தர் எடுக்கிற டிசிஷன் ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளான் பண்ணி எடுக்கிறதுனால கம்ப்ளீட்லி கேமை குறை சொல்ற மாதிரி மாறுது.
ஸோ அதுக்கான கிளாரிட்டி அந்த ஆக்ஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்த ஒருத்தரால கொடுக்க முடியுன்றதுக்காக தான் மாட்டி வைக்கிறதுல. ஏன்னா இது எனக்கு எப்போ புரிஞ்சுதுன்னா, நானும் அந்த மதுரை பேந்தர்ஸ் ஆக்ஷனுக்கு நானும் வந்து பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கும் புரிஞ்சுது. நம்ம நினைக்கிறோம் ஒரு பிளேயரை எடுக்கணும்னு, ஆனா வந்து 100% நீங்க அவனுக்கு போக முடியாது. அவனுக்கு ஒரு பட்ஜெட் நம்ம வந்து 5 lakhs வச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்க 5 lakhs இல்லாம அவன் 7 lakhs எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பிளேயரோட 2 lakhs நீங்க அங்க காம்பன்சேட் பண்ண முடியாது. அந்த டேபிள்ல நீங்க உட்காந்து பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு பிளேயருக்கு நம்ம போகும்போது இன்னொரு பிளேயர் கிடைக்காம போவான். அப்படி எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சது, ஓ இதனால மேபி இவ்வளோ இருக்கு போல ஆக்ஷன்ல. சும்மா போய் நம்ம சும்மா ரைஸ் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி, எனக்கு இந்த பிளேயர் வேணும்னு சொல்லி ரைஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி கிடையாதுல்ல. ஸோ அதுதான் எனக்கும் லேட்டரா தான் புரிஞ்சது இப்படி இருக்கோ அப்படின்னு. அண்ட் உங்களுடைய வியூவில் ஃபேண்டசி 11 ஆஃப் கௌஷிக் இந்த ஐபிஎல்ல? கேப்டன் எம்எஸ்டி. எஸ், விராட் கோலி, ஃபாஃப் டு பிளெஸி, ருத்துராஜ், ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன் ரொம்ப பிடிக்கும். ஸோ சஞ்சு சாம்சன் அவரும் கேப்டன் பண்ணியிருக்காரு. ஸோ காம்பினேஷன் கேட்டிங்கன்னா காம்பினேஷன் எல்லாம் வராது, இஷ்டத்துக்கு ஒரு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜடேஜா, குல்தீப் யாதவ், அண்ட் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஆல்ரெடி இருக்காரு, ஒருத்தர் இருக்காரு. இன்னும் 2 ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர் பாத்தீங்கன்னா யாரு இருக்கா, வேற பும்ரா விட்டோம் பாத்தீங்களா, பும்ரா, ஜஸ்பிரித் பும்ரா. அண்ட் முகமது ஷமி இருந்தா கண்டிப்பா முகமது ஷமி தான் எடுத்திருப்பேன். அவர் இன்ஜர்ட், அவர் வந்து ஆட போறது இல்லை அப்படின்னு. சிராஜ். ஸோ இந்த 11 பேர் தான் உங்களுடைய ட்ரீமா இருக்கும்போது கண்டிப்பா கேப்டன் எம்எஸ்டி தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது பாயிண்ட்ஸ்க்காகவா இல்ல பிடிக்கும்ன்றது? இல்ல பிடிக்கும். அண்ட் எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளேயர்ஸை பேக் பண்றதோ இல்ல ஒரு அவர் உள்ளேயே செம ஃபன் பண்றாரு. அது அந்த மாதிரி ஒரு கேப்டன் ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஆப்வியஸ்லி எம்எஸ் தோனி. செகண்ட் ஆப்ஷன் கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா. ஸோ அதுதான் தோனி. நீங்க பார்த்து வியந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ், நேர்ல பார்த்து வியந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ், அவங்களோட பேசின மொமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா ஜஸ்ட். நேர்ல பார்த்து வியந்த கிரிக்கெட்டர்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா விராட் கோலி வந்து பக்கத்துல பக்கத்து கிரவுண்ட்ல பார்த்தோம். ஒரு 3 கிரவுண்ட் இருக்கும் இங்க, நாங்க ப்ராக்டிஸ் பண்றோம்னா பக்கத்து கிரவுண்ட்ல ஒரு 3 மணி நேரம் ஹை இன்டென்சிட்டி, எல்லாமே ஹை இன்டென்சிட்டி. அவர் வராரு, வார்ம் அப் பண்றாரு, இன்டென்சிட்டி, ஃபீல்டிங் பண்றாரு, இன்டென்சிட்டி, பேட்டிங் ஆடுறாரு, இன்டென்சிட்டி. ஒரு 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 ஃபயராகவே இருக்காரு. ஒருத்தர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படியே இருந்துட்டு கிளம்பி போயிட்டாரு அவர் பாட்டு. இவ்வளவுதான், அவர் வராரு அந்த மாதிரி. ஸோ தூரத்துல இருந்து பார்த்து இந்த வியந்த ஒரு இவ்வளோ எனர்ஜி ஒரு பிளேயர்னால வைக்க முடியும், இவ்வளோ இன்ட்ரெஸ்டோட திருப்பி இன்னைக்கு வராரு அதே பண்றாரு, அடுத்த நாள் வராரு அதே பண்றாரு, எப்படி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வைக்க முடியும்னு வியந்தது ஒண்ணு, அவர் ஒண்ணு. அண்ட் சிஎஸ்கே டீம்ல வந்து ஷேன் வாட்சன் இருந்தாரு. அவருக்கு அந்த டைம்ல போலிங் போடும்போது இருக்கிறதுலேயே பெரிய 6 அடிச்சு பார்த்தது அவரு தான் நெட்ல. ஏன்னா லென்த் இவ்வளவுதான், லென்த் இவ்வளோ மிஸ் பண்ணோம். இங்க போடுற பால் அங்க போட்டோம்னா பால் கண்ணுக்கே தெரியாது, அவ்வளோ தூரம் போகும் பால். அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாரு. சவுண்ட் மட்டும் தான் கேட்கும், பேட்ல படுற சவுண்ட் கேட்கும். பாலை பார்த்தோம்னா பால் குட்டியா மேல போயிட்டு இருக்கும், 116 மீட்டர் ஈஸியா போயிட்டு இருக்கும், எஃபர்ட்லெஸ்ஸா அடிப்பாரு. ஸோ அவரும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரையும் வியந்து பார்த்துருந்தேன்.